शेषादिवं शकलशोधपूर्णचन्द्रम् श्रीमन्नृसिंहगुरुवर्यपदाब्जभृङ्गम् श्रीमन्ननन्तगुरुवर्यस्वितम् कुलात् सम्पत्कुमारगुरुवर्यम् आहं प्रपद्ये। प्रह्लादनारदकराशरपुण्डरीक व्यासाम्बरीषशतशौनकभीष्मराल्भ्यान्मे रुक्माङ्गरार्जुनवसिष्ठविभीषणादीन्मे पुण्यारिमान् परमभागवतान् स्मरामि। भूतं सरस्तमहदात्मया भट्टनाथ श्रीभक्ति स्वानकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्गिरेण परकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्। व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः। वसुदेवसुतं देवं कंसचाणूरवर्धनम् देवकी परमानन्दम् कृष्णं वन्दे जगद्गुरुम्। पंचमस्कन्धम् महाभारतम् பூகோளம் சொல்லிட்டு இருக்க பூமிய மேலே என்னென்ன இருக்கு? அந்தரிக்ஷம், ஆகாசம், அதன் மேல் சூரியலோகம், அதன் மேல் சந்திரலோகம், அதன் மேல் துருவலோகம். இப்போ ராகு பாத்தாளம் ரெண்டுத்தையும் விவரிக்கிறார். பாத்தாளர் பற்றிக்கூடியான 7 கீழ் லோகங்கள் அத்தல வித்தல சுத்தல மகாதர ரசாதர சாதர பாத்தாளம் அப்படின்னு அந்த 7 லோகங்களும் விவரிக்கிறார். அவர் நாளைய தினம் அந்த பாதாளத்துக்கு கீழே இருக்கும்படியான ஆதிசேஷன் எல்லாம் சுமந்திருக்கார பூமியும் அவருடைய சுரூபத்தை சொல்லி அப்புறம் நரக விவரணத்தின் பண்ணி பூகோள விவரணம் படிக்கிறார். சோ இது 3 அத்தியாயம் இருக்கு. இன்றைய தினம் இது சிம்ஹிகை புத்திரன் ராகு நட்சத்திரத்துக்குள்ளே எம்பெருமான் தபஸ் பண்ணி ஒரு நட்சத்திரமாயிருக்கான். அவன் சூரியன் கீழே 10,000 யோஜனை தூரத்தில் இருக்கிறான். அவருக்கு பாப புத்தி பரமனி சின்னபடி இருந்தார். ஆனால் பகவத் அனுகிரகத்தாலே தேவத்துவன் அடைந்து நவகிரகத்துக்குள்ள ஒன்னாயிருக்கிறான். சோ இவங்க சிம்ஹிகையுடைய புத்தகம். இவங்க கதை என்ன முன்னுக்கு சொல்றேன். அப்படி இல்லை. இப்ப இந்த விஷயம் என்ன? சூரிய கிரகத்துக்கு கீழே 10,000 தூரம் இதுல தூரத்துல யோஜனா தூரத்துக்குள்ளே ராகு கிரகம் இருக்கு. அந்த சூரியனுடைய அடி நெத்தி ரெண்டுத்தையும் சேர்ந்துன்னா அது 10,000 இருக்கு. சந்திர யோஜனம் சந்திரமண்டலத்து 12,000 இருக்கு. ராகு 13,000 இருக்கு. 2,000 தெரியும். ஆனா அமிர்தபசன் காலத்துக்குள்ளே தேவதைகளோட சேர்ந்து இந்த சூரியன் சந்திரன் தொடர் அவங்க உட்காந்துருக்கான். ஆனா அவ சொல்லுற சூரியன் சந்திரன் அமிர்தம் சாப்பிட்டு வந்திருக்கான். ராட்சசன் இவனை பாப்பியன். சரி, சுதர்சன சக்கரம் விடுறாரு பெருமாள். அதை பார்த்து ஸ்தம்பித்து போயிட்டு முடிபடுறோம். அதுக்கோ யோசாலி காட்டி கொடுத்தாலே எப்படின்னு அப்பப்போ வந்து வேற சண்டை படிக்கிறான். அதே கிரகணம் வந்து சொல்றான். 15 கிரகணம் இருக்கு. அதற்கு ஆண்டரும் நமக்கு 2 3 சரி த்ரோட் வரி. அதை வந்து அவனுடைய அவன் லோகம் சொல்றான். அதான பிறகு அதன் கீழே என்னடா இருக்கு அப்படின்னா 13,000 விஸ்தாரமாச்சா. அதன் கீழே சித்தச்சாரண வித்யாதர லோகம். அதன் கீழே பூத பிரேத பிசாசனுடைய அந்தரிக்ஷம். அதன் கீழே பூலோகம் பார்த்திருக்கான். அதன் கீழே சமுத்திரத்துல 7 விழுவிருக்கான். விழும்புன்னா ஓட்டை.
பிளாக் ஹோல் சொல்றாரு. அதுல 7 விதமும் அத்தல வித்தல சுத்தல தலவாத்தல மகாதல ரசாதல பாத்தாளம் 7 பாத்தாள உண்டு. அங்கே இருக்கிறவா எல்லா கதையும் சொல்லிட்டு வர. அதாவது உலகத்துக்குள்ளே ராஜாவா இருக்கிறவன் பலன், மயனுடைய பிள்ளை. மயன் தட்சான். அப்புறம் விதலோகத்துக்குள்ளே ருத்ரன், சுதரலோகத்துக்குள்ளே பலா, அவருடைய விரோச்சனுடைய பலி சக்கரவர்த்தி விரோச்சனுடைய பிள்ளை. ரசாதன லோகத்துக்குள்ளே தனு திதிபுத்திரள், நிவாத கவச்சால் அந்த பேரு. அப்புறம் மகாதலோகத்துக்குள்ளே கத்ரு சந்ததி சர்ப்பங்கள். மகாதலோகத்துக்குள்ளே மயனே இருக்கான் தட்சன், சுதர்சன பக்தன். ஆனா இவளெல்லாம் சுதர்சனன் தான் பயக்கிறான். இத்தனை கதை முன்னுக்கு வருகிறோம். அப்புறம் கீழே பாதாள லோகத்துக்குள்ளே வாசுக்கி பார்த்துருந்தான். அவன்கிட்ட சங்கன், பூக்கன், மகாசங்கன், தனஞ்சயன், திருதராஷ்டிரன் அப்படின்னு நிறைய சர்ப்பங்கள் இருக்கு. 5 தலை பாம்பு, 10 தலை பாம்பு, 1000 தலை பாம்பு, இப்படி பாதாள லோகத்தில் இருக்குன்னு சொல்லி முடிக்கிறார். அது பார்க்க போகிறேன். என்னது சுகவாச்சா, சுகபிரம்மம் சொல்லுகிறார். யாருக்கு? பரீட்சித் மகாராஜா. அதஸ்தா சவிது யோஜனாயுதே ஸ்வர்பானு நக்ஷத்திரவச்சரிதி சரதி இத்யேகே யோ அசா அமரத்வம் கிரகத்வம் ச அலபத பிரபதரகம்பயா ஸ்வயம் வசுராபசதः சைம்ஹிகேயோ அததர்ஹஸ்தஸ்ய தாத ஜன்ம கர்மாணி ச உபரிஷ்டாத் வக்ஷாமஹ. அதஸ்தாத் சவிதுஹு, சூரிய மண்டலத்தின் கீழே, யோஜனா அயுதே, ஒரு 10,000 வருஷ யோஜனை கீழே, ஸ்வர்பானு நட்சத்திரவச்சரிதி, அந்த சூரியனுடைய கீழே, ஏகே யோசோ அமரத்துவம் கிரகத்வஞ்ச அலவர்த்தா, சிம்மிகா புத்திரியாய் இருந்தவன் அவன் தபஸ் பண்ணி அந்த இடத்தை பகவத் அருகம்பையா பகவானுடைய கிருபையாலே ஸ்வயம் அசுராபசதா, அசுரபட்சத்தை சேர்ந்திருந்தாலும் அந்த சிம்மிகை புத்திரனான் சைமிகேயம் ராகு அததர்ஹசா தஸ்ய தாத்த ஜன்ம கர்மாணிச்ச உபரிஷ்டாத் வக்ஷாமஹ. அவன் பாப்பி, ஆனாலும் தபஸ் பண்ணி அந்த இதை போய் சேர்ந்துட்டு இருக்கான். அந்த கதை முன்னுக்கு சொல்ற ராகு கதைன்னு சொல்லி நிறுத்துறாருங்க. தரணேர் மண்டலம் ரதபதா தத் விஸ்தரத்தோ யோஜனாயுதமாச்சக்ஷதே 12,000 சோமஸ்ய 13,000 ராஹோர்யः பர்வணி தத்வியவதான கிருத் வைரானுபந்தः சூர்யாத் சந்திரமசௌ அபிதாபதி. இருக்கிற இடத்தை சொல்ற, அடியிலே இருந்து நெத்தி விரதம் அவன் 10,000 யோஜனை, சூரியன், சந்திரன் 12,000, ராகு 60,000. இது மண்டலத்தை சொல்லிட்டு இருக்கேன். அந்த அப்பாக்கு சந்திரன் இல்லை, அந்த சந்திரன் சேர்ந்தவன், அது பிம்பம். இது சந்திரமண்டலம் எங்க இருக்கு அப்படிங்கிறது சூரிய மண்டலத்துக்குன்னு அப்பாது இருக்கிறது. ஃபாஸ்டா ஓடுறான் சூரியனுக்குன்னு. சூரியனுக்கு ஒரு மாசம் போனோம் வீடு வரத்துக்கு, இதுக்கு 2 நாள் போறோம். சூரியனுக்கு இன்னும் ஃபாஸ்டா ஓடுறான். அதனால 12,000. அவருக்கு ராகு 13,000 யோஜனை விஸ்தாரம் இருக்கு. ராகு கிரகத்து. சரி, யோஜனா அயுதமாச்சக்ஷதே 12,000 சோமஸ்ய 13,000 ராஹோः பர்வணி தத்யவதான கிருத வைரானுபந்த
சூர்யா சந்திரமசௌ அபிபாவதி. சூரியன் சந்திரன் ஓட்டின்னு இருக்கான் எனிமைய மாதிரி. எதுக்குன்னா இவனுக்கு அமிர்தம் வாங்குறது தப்பித்து தன் நிஷம் யோ உபயத்ராபி பகவதா ரக்ஷணாய பிரயுக்தம் சுதர்சனம் நாம பாகவதம் தைத்தம் அஸ்திரம் தன் தேஜசா துர்விஷகம் முஹு பரிவர்த்தமானம் அபியவஸ்திதோ முஹு சமுத்விஜமானः டகித ஹிருதயः ஆராதேவ நிவர்த்ததே ததுபரம் ததுபராகமிதி வதந்தி லோகாः. அந்த சுதர்சனன் இவனை ஓட்டிண்டு அவன் ஓடி போய் இவன் மத்தியத்துல போனப்போ ரெண்டு கிரகத்துக்கு சூரியாட்சி மத்தியத்துல போனப்போ ஒரு இடைஞ்சல் உண்டாருது. அதுதான் கிரகணம் ஜனங்கள் சொல்றான். அது கைதறிச்சலினாலேயும் வைரத்தாலேயும் அவன் சுதர்சனன் பயத்து ஓடுறதுனாலே இந்த மாதிரி வைரத்துவம் உண்டாரு, கிரகணம் உண்டாருது. தத்தோ அதஸ்தாத்து அதுக்கு கீழே சித்தச்சாரணா வித்யாதராணாம் சித்தாள் சாரணால் வித்யாதராள் சதனானி அவ வீடு கட்டிண்டு அவன் மாத்திர ஏவா ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கான் அவன் அப்படின்னு என்ன பிரகிருதியை அனுபவிச்சுண்டு இருக்கான். தத்தோ அதஸ்தாத்து அதற்கு யார் இருக்கான்னா யக்ஷா யக்ஷாய் ரக்ஷா ரக்ஷசாய் பிசாச்ச பிரேத பூதகணானாம் பிசாச்சிகள் பிரேத பூதகணானாம் விகாராஜரமந்தரிக்ஷம் யாவத் வாயுஷு பிரவாதி யாச்சன் மேதா உபலப்யதே. இவளெல்லாம் அந்தரிக்ஷத்துல இருக்கிறோம். அந்தரிக்ஷம்னா நடுவே பட்சிகள் நாயகோடுதான் சூரியன் பொறுத்து மத்தியத்தில் அந்தரிக்ஷம் இருக்குது. அந்தரிக்ஷத்துக்கு அதெல்லாம் போத வாய்ந்ததான். யாவத் வாயு பிரவாதி யாவன் மேதா உபலப்யதே. காத்து எங்க மட்டும் போறதோ அங்க மட்டும் சுத்தின் இருப்பார். விஹாராதி ஜன அந்தரிக்ஷம் யாவத் வாயு. அந்தரிக்ஷத்துல வாயு எத்தனை வட்டம் போறதோ அந்த இதெல்லாம் சுத்தின் இருக்கு. ஏதேது யக்ஷ ரக்ஷ பிசாச்ச பிரேத பூத கணங்கள் தத்தோ அதஸ்தாத்து சதயோஜனாந்தர இயம் பிருத்திவி. அதுக்கு கீழே 100 யோஜனை கீழே இந்த பிருத்திவி இருக்குது. அந்த கதையை சொல்லியிருக்கேன். இயம் பிருத்திவி யாவத் தம்சம் வாச சேன சுபர்ணாதயா பதத்திரிபுரவரா உட்பதம். இங்கே அதுக்கு என்ன சொல்லு ஈகல். ஈகல் அப்படின்னா அந்த பட்சி. அது அதுக்கு என்ன சொல்ற சேனம்னு சொல்ற அதுக்கு இங்க சம்ஸ்கிருதத்துல. சோ வாச சேன சுபர்ணாதயா பதத்திரிபுரவரா உட்பதம். சோ ஆகாசத்துல எந்தெந்த பட்சி பார்வை பேரம் தான் சொல்றேன். அங்கங்க மேலுக்கு இருக்கிறது இது லோகம் அந்தரிக்ஷம். அதுக்கு மேல இருக்கிறது சூரியன். அப்படி மேலுக்கு போகும். உபவர்ணிதம் பூமேஹே யதா சன்னிவேஷாவஸ்தானம் அவனேஹி அப்யஸ்தாத் சப்தபூமிரா ஏகைகசோ யோஜனாயுதாம் அரேண ஆயாம விஸ்தாரேண உபக்லிப்தா அத்தலம் விதலம் சுதலம் தலாத்தலம் மகாதலம் ரசாதலம் பாதாளமிதி. அதுக்கு கீழே 7 விலங்குகள் இருக்கு. அது பூமி கீழே அது சமுத்திரத்தை பாத்திரமா 7 குழி இருக்கணும். 6 ஒன்னந்துக்கான் இந்த பேர்கள் அத்தல சுதல தலாத்தல அத்தல விதல சுதல தலாத்தல மகாதல ரசாதல பாதாளம். ஏதேஷு ஹி விலஸ்வர்கேஷு சொர்க்காதற்கு அதிக காம போகை. சொர்க்கத்துக்கன்னும் அதிகமான சந்தோஷத்தை வாழலாம். அபோகைஸ்வர்யானந்த பூதி விபூதி எல்லாம் அனுபவிச்சுண்டு பூமியில் இருக்கிறவாளுக்கன்னும் அந்த
தேவதைகளுக்கெல்லாம் அதிகமாக சுசமிருத்த பவனோத்தியானா, நல்ல பில்டிங்ஸ், வீடு, உத்தியானங்கள், கிரீடா விஹாரேஷு, பிளே கிரவுண்ட்ஸ், தைத்த தானவ காத்திரவேயாக, தைத்தான் தானவாள், கத்ரூபசங்கள், கத்ரூபசங்கள் பாம்புகள், நித்திய பிரமதிதா அனுரக்த கலத்திரா அபத்திய பந்து சுகிருதனுச்சரா, எல்லாரோடும் பெரிய பெரிய ஃபேமிலியோடு இருக்கா. கிரகபதையா ஈஸ்வராதபி அப்பிரதிகத காமா மாயா வினோதா நிவசன். ஈஸ்வரக்கும் நரிக்குமார சந்தோஷப்பட்டிருந்தோ மாயில மூழ்கி சந்தோஷமா இருக்கிறார். மாயா என்னன்னா மாயா வயனும் ஞானம். கிரகஸ்தமே நல்ல காரியம் அப்படின்னு மேல வந்து யோசனை பண்ணாங்க. ரொம்ப ஜோரா இருக்காது அப்படின்னா பகவத் சிந்தனம் அதெல்லாம் குறைஞ்சிருக்கு. ஏஷு மகாராஜ மயேன மாயாவினா எதிர்பிதாக ஒரு அங்கே அவளுக்கு ஒரு தச்சன். அவன் என்ன பண்ணுவான், மயன் பேர். அந்த மயன் வந்து ராவணருக்கும் புஷ்ப விமானதெல்லாம் பண்ணி கொடுத்திருந்தான். சரி, இந்த மயன் என்ன பண்றான், இவாளுக்கெல்லாம் பில்டிங் கட்டி கொடுக்குறான். மகாராஜ மயேன் மாயாவினா நிர்மிதாக புரே நானா மணிப்புரவர ரவேக விரச்சித விசித்திர பவன பிராகார கோபுர சபா சைத்திய சத்வாரயத்தன ஆதிபிஹி நாக அசுர மிதுன வாராவத்த சுகசாரிகா கீர்ண கிருத்திரிம பூமிபிஹி விவரைஷ்ச விவரைஷ்ச கிருஹோத்தமைஹி சமலங்கிருத்த ஆஹா சகாசதி. விசித்திரமான வீடுகள், பில்டிங்கள், அத்தோடு நல்லா சந்தோஷமா இருக்கார்கள். அதுக்கு பேர் என்ன சொன்னார், நாகாசுர மிதுன பாராவத சுகசாரிகாக்கேர்ன கிருத்திரிம பூமி. கிருத்திரிமமான பூமியிலே பார்க்குகள், பட்சிகள் எல்லாம் நல்லா வச்சுட்டு உத்தியானானிச்ச அதிசராம் மன இந்திரியானந்திவி. இந்திரியானந்திவி, இந்திரியானத்திலேயே காலத்தை பேச்சு விடுற புள்ள. குசும பல ஸ்தவக சுகக கிசதயா அவனத்த ருச்சிர விடப விடபீனாம் லதாங்க லிங்கிதானாம் லதாங்காலிங்கிதானாம் ஸ்ரீபிஹி சமிதன விவித விஹங்கம ஜலாசய நாமா மலஜலபூர்ணா அமலஜலபூர்ணானாம் ஜஷ குலோல்லங்க குவித நீர நீரஜ குமுக குவலய ரார கல்லுஹார நீலோத்பல லோகித சதபத்ராதிவனேஷு. பெருவெளி புஷ்ப மண்டபங்கள், புஷ்ப வனங்கள், அப்புறம் மரங்கள், கிருத்தனிகேதன நானா ஏக விகார குலமதுர விவித ஸ்வனாதிவி இந்திரியோத்சவைரீஹி அமரலோகஸ்கியா அதிசயித்தாது. அமரலோகத்துக்கண்ணம் அதிசயத்தமான சௌக்கியத்தோடு இருப்பார்கள். பாத்தாளோகத்தை எத்திர ஹவாவ ந பய மகூராத்திராதிவி கால விபாகைஹி உபலட்சத்தை. காலச்சக்கரம் சுத்தின்றிருப்பாள். எத்திரஹி மகாஹி தைஹி பிரவர சிரோமணயா சர்வம் தமஹா பிரபாதன். எல்லாம் தமசால கட்டப்பட்டவர்கள். நவா ஏதேஷு ரசதாம் திவ்யோஷதி ரச ரசாயனாந்த அன்னபான ஸ்நானாதிபி ஆராதயோ வியாதயோ பலீபலித ஜராதயश्च ஏக வைவர்ண்ய தௌர்கந்தியசேவ கிரம கிளானிரிதி வயோவஸ்தாஸ்டம் பவந்தி. அவளுக்கு தேகம் எல்லாம் சுகந்தமா இருக்கான். அது ஒரு புழுக்கம் இல்லையா, எல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸா செல்ட் போட்டபடி இருக்கான். சதா பார்த்தாலும் அப்படின்னு என்ன சந்தோஷத்திற்காலே தவிர
மிக்க விஷயத்தை சொல்ல தமசுக்கு அந்தகாரத்துக்கு வேண்டுவதெல்லாம் அவளுக்கு இருக்கு. ஞானம் மாத்திரம் கேட்க வேண்டாம். சாட்சாத் அபவர்க்கத்வாரஸ்ய யதேஸ்வர்யம். அபவர்க்க மார்க்கத்துக்கு வழி இல்லை. அபவர்க்கம்னா மேல போகும். யஸ்ய பாவ சுத பதன பிரஸ்கலனாதிஷு விவசः சக்கரம் நாமபிஹி கிருணன்னே புருஷः கர்மபந்தனமஞ்சசா விதனோதி யஸ்யைவ பிரதிபாதனம் முமுக்ஷமே அந்யதைவோபலப்யதே. கர்மத்திலேயே தீண்டவர்களாய், கர்மத்திலே மூழ்கி இருப்பவர்களாய், தன் பக்தானாம் ஆத்மவத்தாம் சர்வேஷாம் ஆத்மனி ஆத்மத ஆத்மதயைவா. ஆத்ம விஷயத்திலே ஈடுபடாதவர்களால் நவை பகவான் ஓம் மனுஷ்யா அனுஜக்ராக ஆத்மாவை ஸ்மிருதினோ மாயாமய போகேஸ்வரியமே. சரி, இவா அந்த மாயாமயமான ஐஸ்வர்யத்தே போகத்தில் இருப்பாள். எத்தன் பகவதா அனதிகதானி உபாயேன யாஞ்சாட்சரேன அபஹதஸ்வ சரீர அவசேஷித லோகத்ரயோ வருணபாசைஷ்ச சம்பிரதி முக்தோ ஜீதன்யாம் ச அபவித்தைதி ஹோவாச்ச. அதான் சுத்தாடத்துக்கு போறா, அங்கேயும் கிரி எல்லாம் இருக்குது. என்ன பண்றாங்க? நூனம் பதாயும் பகவான் அர்த்தேஷு ந நிஷ்ணாதோ சாவிந்திரோ எஸ் சச்சிவோ. சரி, இந்திரோ எஸ் சச்சிவோ. மந்த்ராய விருத்த ஏகாந்ததோ ப்ரஹஸ்பதிः தமுதயாய சய உபேந்திரேண ஆத்மனம் அஜாச்சதாம் ஆத்மனஸ்த அசிஷோ நோ ஏவ தத்தாஸ்யமதி கம்பீரவயசகா காலஸ்ய மன்வந்தர பரிவருத்தம் கியல் லோகத்ரயவிதம். அந்த மன்வந்தரம் முடிகிற மட்டும் அப்படியே சந்தோஷமா இருந்திருப்பார்கள். என்ன பண்றார்? யஸ்யானுதாஸ்யமேவாஸ்மத் பிதாமஹः கில பவ்ரே ந து ஸ்வத்ரியம் யதுதா குதோ பயம் பரம் தீயமானம் பகவதः பரிமிதி பகவதோ பததே கலு ஸ்வபிதரி. சரி, அந்த மையனுடைய புத்திரனானவன் அதரலோகத்துக்குள்ளே ராஜாவாக இருக்கிறான். தஸ்ய மகானுபாவஸ்ய அனுபதமமிருதஜேத காஷாயः கோ வா அஸ்மத்வினः பரிஹீன பகவதனுக்கிரக உபஜிகமிஷிதி. முதலோகத்திற்குள்ளே ருத்ரனாகவும் முதலோகத்திற்குள்ளே பலிஜக்ரவர்த்தியும், அப்புறம் தராதரலோகத்திற்குள்ளே மயனாகவும் மகாதரலோகத்திற்குள்ளே கஜுசந்திரி சர்ப்பங்களும், அப்புறம் அசாதலோகத்திற்குள்ளே கனு திதிபுத்திரர்களும், தஸ்யாதிச்சரிதம் உபரிஷ்டாத் விஸ்தரிஷ்யதே யஸ்ய பகவான் ஸ்வயம் அகில ஜகத்குரு நாராயணோ துவாரி கதாபாணிः அவதிஷ்டதே விஜயஜனானுகம்பித ஹிருதயோ ஏனாங்குஷ்டேரவரா தசகந்தரோ யோஜனாயுதாயுதம் திக்விஜயா உச்சாட்டிதா. அங்கு பலி சக்கரவர்த்தி இருக்கிற சுதலோகத்துக்குள்ள அந்த இடத்துல முருகன் தான் ராவணன் பார்க்கிறேன் ஒரு கையில். ஆனா இவர் அவனை காத்துன்னு இருக்க. அவன் பலி சக்கரவர்த்தி வாரிசில்லை, நாராயணன் பெருமாள் வாமனன்.
நீங்க எழுதி காத்து போறதுனா அங்குட்டு இப்படி இருந்தான் யோஜனை தூரம் போயிடும் ராவணன். சோ அவனை காப்பத்தான் ராவணனுக்கு உள்ள விருத்திக்கே விடலை அப்படின்னு அப்பேர் விட்டு விதைக்கிறது. சரி, அதோ அதஸ்தாத்து அதுக்கு எது தான் தலாதலோகம் தலாதலே மயோ நாம தானவேந்திரஹா மயன் லட்சம் அதுக்கு தெய்வத்துக்கும் பாதாவதற்கும் அவனே கார்பெண்டர். தானவேந்திர திரிபுராதிபதி அவன் திரிபுராதிபதி ஆயிருந்தான். பகவதா புராரிணான் திரிலோகேஷம் சிகீர்ஷுன நிர்தஜஸ்வபுரத்ரயஸ்த பிரசாதாத் லப்தபதோ மாயாவினா மாயாச்சாரியோ மகாதேவேன பரிரட்சிதோ விகத சுதர்சன பயோ மகீயத்தே. 66 விதமான மாயை இருக்காங்க. அந்த மாதிரி இன்னும் மேல யாரு நம்ம லோகத்திலையும் பண்ணிட்டு இருக்கான் மேஜிக். அதோ அதஸ்தாத்து. சரி, அந்த லோகத்துக்கு மகாதல பார்த்தாலும் மகாதலை காத்திரவேயானாம் கத்ரூபசங்கை யார தற்பங்கள் காத்திரவேயானாம் சர்ப்பானாம் நைகசிரசாம் எல்லாம் 2 தலை 3 தலை 5 தலை 1000 தலை 100 தலை 500 எடை இந்த மாதிரி குரோதவசோ நாமகணா குஹக தக்ஷக காலீய சுஷேனாதி பிரதானா மகாபோகவந்தா பதத்தில் ராஜாதிபதேஹே புருஷவாஹன புருஷவாக்கிய தனவரதம் உத்விஜமானாः சகலத்ரா அத்ய சுஹத் குடும்ப சங்கேன கச்சித் பிரமத்தா விஹரந்தி. எல்லாம் பிரமத்தாக சாப்பிட்டு கொட்டாப்படி மாதிரி இருந்து சுத்தரி இருக்கணும். ஒன்னும் பெருசா இருக்குது. ததோ அதஸ்தாத்து ரசாத்தலை அதுக்கு ரசாத பாதாளத்துக்குள்ள தைத்தேயா அசுராதை தைத்தேயா அசுரர்கள் தானபாக பணையோ நாம பணையான் பயன்பற்றும் நிவாத கவச்சாக காலேயாக ஹிரண்யபுரவாசினः इति विविध प्रत्यनेका उत्पत्त्या महौजसो महासाह्यसिनो भगवतः सकललोकानुभावस्य हरेरेव तेजसा प्रति तत बलाबलेपा विलेशयायव वसन्ति. விழுத்து இருக்கிற மாதிரி என்ன ஜோரா இருந்திருக்கா. ஏவை சதமயேந்திர தூத்யா வாக்பிஹி மந்திரவர்ணாபிஹி இந்திராத் பிப்யதி. இந்திரனை கண்ட பையன். சரி, தத்தோ அது கடைசியில தத்தோ அதஸ்தாத் பாத்தாலே நாகலோகபதையோ அதுக்கு பாத்தாளத்துக்குள்ளே நாகலோகபதைகள் வாசுகிஹி பிரமுகாக சங்க குலிக மகாசங்க ஸ்வேததன ஸ்வேத தனஞ்சய திருதராஷ்டிர சங்கச்சூட கம்பல அஸ்வதர தேவதா தேவதத்தாலயா தேவதத்தன் இத்தனை மாதிரி சர்ப்பங்கள் மகாபோகினோ மகாமரிஷா நிவசந்தி. ஏஷா மூஹா வை பஞ்சசப்ததச சரசஹஸ்ரசீர்ஷாணாம். பஞ்சா 5 தலை, சப்தா 7 தலை, தசா 10 தலை, சதா 100 தலை, சஹசிர சீர்ஷாணாம் 1000 தலை. கணாசு விரச்சிதா மகாமணியோ ரோகிஷ்ண எல்லா தலையிலும் மணி இருக்குது. லைட்டே வேண்டாமா, அந்த மணியே நல்ல லைட் கொடுக்கணும். பாத்தாத விதத்தி திமிர நிகரம். ஆதாரத்துல இதே இல்லை, இருட்டே இல்லை. ஏன்னா எல்லா தலைமையிலையும் மணி இருக்குது. சரோச்சிஷா விதம் அப்படியே சுத்தன் சந்தோஷம் இந்த அத்தியாயம் முடிகிறார். इति श्रीमद्भागवते महापुराणे पारमहंस्यां संहितायां पंचमस्कन्धे राह्वो अधिष्ठित विलस्वर्गमर्यादा निरूपणं नाम चतुर्विंशोऽध्यायः. अस्मदारम्भां गिरिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्.